கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபிரேயர் என்ற நிருபத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்று இந்த புத்தகத்திற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. வேத பண்டிதர்களால் வெகுவாக ஆராய்ச்சி செய்து வரப்படக்கூடிய ஒரு புத்தகம் இந்த நிருபம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று நாம் வேத வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் இந்த எபிரேயருக்கு எழுதிய இந்த நிருபத்தை முழுமையான ஆவியானவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக எழுதப்படவில்லை என்ற ஒரு விவாதமும் இருக்கிறது. ஆனாலும் எந்த ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய கன்னிப்பிறப்பையும் கூட விவாதத்திலே தான் நாம் காண்கிறோம். அது பிசாசானவன் எப்பொழுதுமே தேவனுக்கு பிரியமான தேவன் செய்கிற காரியங்களை விவாதத்துக்கு உட்படுத்துவது அவனுடைய வழக்கம். ஆதலால் இந்த நிருபங்களை படிக்கும்போது அல்லது இந்த நிருபத்தை சார்ந்த செய்திகளை கேட்கும்போது சந்தேகங்கள் வருவதும் அந்த சந்தேகங்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஏனெனில் சந்தேகம் எழும்புவதே, அதாவது வேத எழுத்துக்கள் மேல் சந்தேகம் எழும்புவதே பிசாசின் வேலை. இயேசு கிறிஸ்துவானவரிடத்தில் பிசாசானவன் அப்படியே செய்தான். ஆதலால் நீங்கள் இதை ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவ ஆவியானவரால் நமக்கு அருளப்பட்டிருக்கிற இந்த ஆளுமை நிறைந்த ஆவிக்குரிய சிந்தை மிகுந்த இந்த வேத புத்தகத்தை நாம் கவனமாக வாசிக்க வேண்டும். வேத ஆராய்ச்சியாளர்கள் அநேகரால் பொதுவாக இந்த நிருபமானது பவுலால் எழுதப்பட்டது என்று பொதுவாக அங்கீகரிக்கிறார்கள். அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், இந்த நிருபமானது எருசலேம் ஆலயம் தகர்க்கப்படுவதற்கு முன்பாக, அதாவது கிறிஸ்து பிறந்த 1ஆம் நூற்றாண்டின் 70ஆம் ஆண்டுக்கு முன்பாகவே எழுதப்பட்ட நிருபமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த மிகப்பெரிய அழிவை குறிப்பிடாமல் இந்த நிருபத்தை எழுத முடியாது. ஆதலால் பவுலுடைய இறுதி காலங்களிலே அல்லது அந்த 1 நூற்றாண்டிலே வாழ்ந்த பவுலோடு பேதுருவோடு நெருங்கி வாழ்ந்தவர்கள் எழுதியிருக்கலாம் என்று ஒரு சிலர் வாதாடுகிறார்கள். ஆனால் இந்த நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கிற கருத்துக்களும் மொழியியலும் பார்க்கும்போது இது ஒரு செந்தமிழ் என்று நாம் சொல்லுவது போல கிரேக்க மொழியின் உச்ச வார்த்தைகளை, அழகான மொழிநடை வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதப்பட்டதாக காணப்படுகிறது. பவுலானவர் பன்முக மொழி தன்மையாளராக இருந்தார் என்பதை அவரே சொல்லுகிறார். உங்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிக மொழிகளை கற்றவன் அல்லவா என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பரவலாக எல்லோராலும் ஒத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு எழுத்தாளர் என்றால் பவுலால் இது எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் பழைய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பாகிய கிரேக்க மொழி பெயர்ப்பு செய்யப்பட்ட செப்ஸ்டியூடியன்ட்லிருந்தும் அதைத் தொடர்ந்து புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட அந்த சூழலிலே கிரேக்க வார்த்தைகளையும் பயன்படுத்தி தான் இந்த நிருபம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் உலகமெங்கிலும் சிதறியிருக்கிற யூதர்கள், கிறிஸ்தவத்தை தழுவிய யூதர்கள், கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட யூதர்கள், கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும் யூத மார்க்கத்திற்கும் இடையான மிகப்பெரிய வித்தியாசத்தை புரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்டது. யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை தனியாக பிரித்து உபதேசம் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாயிற்று. ஏனெனில் திருச்சபைகள் தோறும் யூதர்கள் எழும்பி யூத பாரம்பரியத்தை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும், புதிய கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய திணிப்பு இருந்ததினாலே அதிலிருந்து தமது விசுவாசிகளை, தமது கிறிஸ்துவின் அடியவர்களை காப்பாற்றுவதற்காக இந்த நிருபம் எழுதப்பட்டது. யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கிறிஸ்துவின் விசுவாசிகளோ சுவிசேஷத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை விட கிறிஸ்துவின் சுவிசேஷம் மேலானது என்பதை எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் மூலம் தெளிவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யூதர்கள் கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள் வர வேண்டும், கிறிஸ்துவின் உபதேசத்தை பின்பற்ற வேண்டும். விசுவாசிகளுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் வந்தாலும் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் பல சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கும். ஆனால் கண்ணும் கருத்துமாக அதை அலசி ஆராய்ந்து பார்ப்போமானால் ஆவியானுடைய உதவியினாலே அந்த கடினமான சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறது. கடினமான சத்தியங்களை புரிந்து கொள்ளும்போது அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்.
கிட்டத்தட்ட கிபி 68ஆம் ஆண்டிலே பவுல் இந்த நிருபத்தை ரோமாபுரியிலிருந்து எழுதியிருக்கலாம் என்று கணிப்பு சொல்லுகிறது. கலாத்தியர், 2 தீமோத்தேயு ஆகிய நிருபங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த எழுத்து நடைகளும் காரியங்களும் பவுல் இந்த நிருபத்தை எங்கிருந்து எழுதியிருக்க வேண்டும் என்பதை அது நிரூபிக்கிறது. நிருபத்தின் ஆசிரியர் பவுல் என்று ஒரு சிலரும், பவுலை தவிர வேறொருவர் எழுதியிருக்கிறார் என்றும் வேறு சிலரும் கூறியிருக்கிறார்கள். இந்த நிருபத்தின் ஆசிரியர் பவுல்தான் என்று அநேக சிறப்பு அம்சங்களை சுட்டிக்காட்டி வேத வல்லுநர்கள் பரவலாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த நிருபத்தில் காணப்படும் சிந்தனைகளும் கருத்துகளும் பவுலுடையவைகள். மொழி நடையில் இந்த நிருபம் மற்ற நிருபங்களை விட மாறுபட்டு இருந்தாலும் பவுல் இந்த நிருபத்தை யூதருக்கு எழுதினபடியால் யூதரை போன்று யூத மொழி நடையிலே இதை எழுதியிருக்கிறார். ஆனாலும் உலகமெங்கிலும் சிதறப்பட்டிருக்கிற யூதர்கள் கிறிஸ்துவின் இந்த சுவிசேஷத்தை பழைய ஏற்பாட்டிலே அந்த பைஞ்சாகமம் என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்களை எடுத்து கையாண்டு கிறிஸ்துவின் வாழ்வியலோடு இணைத்து அதை வெளிப்படுத்தி கிறிஸ்துவே நிறைவான வெளிப்பாடாக வந்தவர் என்பதை கிரேக்க மொழியிலே எழுதுவதினாலே கிரேக்க மொழி அறிந்த உலகமெங்கிலும் சிதறியிருக்கிற யூதர்களும் மற்ற புறஜாதி மக்களும் கூட இந்த புத்தகத்தை வாசிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். பவுல் இந்த நிருபத்தை யூதருக்கு எழுதியிருப்பதாக பேதுருவும் உறுதி செய்கிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15 16 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும்போது இந்த நிருபத்திலே எப்படியாக பேதுரு பவுலை வழிமுறை செய்கிறார் என்பதையும் காணலாம். 2 பேதுரு 3 15 16 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். பவுலானவர் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட மிகவும் அரிதான காரியங்களையெல்லாம் விளக்கப்படுத்தி எழுதியிருக்கிறார். இதை அதாவது பரிசேயர்களும் சதுசேயர்களும் இதை புரட்டுகிறார்கள் என்றும் அங்கே பேதுரு சாட்சி கொடுக்கிறார். மைய கருத்து என்று நாம் பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷரையும் தேவ தூதரை விட மேலானவர். யூத மார்க்கமும் நியாயப்பிரமாணமும் முடிவு பெற்றுவிட்டது. கிறிஸ்துவின் கிரியையினாலே முடிவு பெற்றுவிட்டது. யூத மார்க்கத்தை அமைந்த கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தில் உறுதி பண்ணப்படுகிறார்கள். கிறிஸ்துவை பற்றுவதினாலே உறுதி பண்ணப்படுகிறார்கள். எல்லா ஜனங்களுக்கும் புதிய உடன்படிக்கையின் உபதேசத்தை எடுத்துரைக்க இந்த நிருபம் மையக்கருத்தை முதன்மையாக வைக்கிறது. வித இடர்பாடுகளாலும் துன்பங்களாலும் நிறைந்திருந்த அந்த சூழலிலே விசுவாசத்தை விட்டு திரும்பவும் யூத மார்க்கத்திற்கு அவர்கள் திரும்பிவிடக்கூடாது என்பதற்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிரதான ஆசாரியர் இவர்தான். நமக்கான பிரயச்சித்த பலி இவர்தான். நமக்கான மெல்கிசதேக்கின் முறைமையின்படி மகா பிரதான ஆசாரியராக இருந்து தேவனுடைய வலது பரிசத்தில் வேண்டுதல் செய்கிறவரும் இவர்தான். நமக்காக சகலத்தையும் நிறைவேற்றி முடித்தவர் இவர்தான். நாம் விசுவாசத்திலே மேலோங்கி வாழ வேண்டும். பழைய ஏற்பாட்டு வேத மனிதர்கள் பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்துவை முன்னடையாளமாக கண்டு அவர்கள் விசுவாசித்து இந்த கிறிஸ்துவின் வருகைக்காகத்தான் காத்திருந்தார்கள். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று மிக ஆழமான கருத்தியலோடு இந்த எழுத்தாளர் எழுதுகிறார். இந்த எபிரேய நிருபமானது ஒரு கடிதத்தை போல அல்லாமல் ஒரு முழுமையான பிரசங்கம் போல் இருக்கிறது. யூதர்களுக்கு கிறிஸ்துவை தேவன் என்று, அந்த யெகோவா என்று சொல்லப்படுகிற தேவன்தான் கிறிஸ்து என்று சொல்லுவதற்காக தலைப்பிடப்பட்டு அதை குறித்தான அந்த யெகோவா எப்படிப்பட்டவர், அந்த யெகோவா சொன்ன காரியங்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி நிறைவேறியது என்றும், இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய வல்லமையுள்ள குமாரன், அவர் தீர்க்கதரிசிகளை காட்டிலும் பெரியவர், எல்லோரை காட்டிலும், தேவதூர்களை காட்டிலும், மோசையை காட்டிலும், யோசுவாவை காட்டிலும் நாம் அரசன் என்று
போற்றுகிற சாலமோனை காட்டிலும் தாவீதை காட்டிலும் அவர் பெரியவர், பெரிய தீர்க்கதரிசிகள் என்று அநேகர் நம்பியிருந்த யோனாவை காட்டிலும் பெரியவர் என்றும், அவர் மகா பிரதான ஆசாரியராக இந்த உலகத்திலே மனிதர்கள் ஆசாரியர்கள் அநேகர் பணி செய்தார்கள். ஆனால் எல்லா ஆசாரியர்களுக்கும் பிரதானமான ஆசாரியர், அந்த பிரதானமான ஆசாரியரிலும் மகா பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்துதான் என்றும், அதனோடு கூட விசுவாசிகளுக்கு தங்களுடைய இரட்சிப்பு, விசுவாசம், பாடு, பரிசுத்தம் ஆகியவற்றில் உறுதியாய் நிலைத்திருக்கத்தக்கதாக இந்த நிருபத்தை இந்த ஆக்கியோன் எழுதுகிறார். சிறப்பு அம்சங்கள் என்று நாம் பார்க்கும்போது இது நல்ல ஒரு பிரசங்கமாக வளர்ந்து ஒரு கடிதமாக நிறைவு பெறுகிறது. அதாவது ஒரு மேடையிலே பேசுகிற பேச்சுக்கு நமக்கு அந்த முடிவுரை சொல்ல தேவையில்லை. ஆனால் ஒரு பிரசங்க புத்தகமாக எழுதும் போது அதற்கு ஒரு வாழ்த்து முடிவுரை எழுத வேண்டியதாக இருக்கிறது. இப்படி கடிதம் போல அது முடிவு பெறுகிறது. இந்த புத்தகத்தில் மிகுந்த பண்புடன் மெருகேறிய கிரேக்க இலக்கிய மொழிநடையிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்பாட்டு லேவியராகம புத்தகத்தையும் பிரதான ஆசாரியரின் ஊழியத்தை அப்படியே புதிய ஏற்பாட்டில் நிறைவேற்றப்பட்டது என்பதை விளக்கி காட்டும் ஒரே புத்தகம் இந்த எபிரேய புத்தகம். நாம் எபிரேயர் புத்தகத்தை தெளிவாக வாசித்துவிட்டு அதன் பின்பு சுவிசேஷ புத்தகங்களை வாசித்துவிட்டு பழைய ஏற்பாட்டை வாசிப்போமானால் பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள், விசேஷமாக உபாகமம், லேவியராமம் புத்தகங்கள் மிக அருமையாக நமக்கு புரியும். கிறிஸ்துவியல், கிரைஸ்டாலஜி என்ற அந்த பதத்திற்கு கீழாக கிறிஸ்துவின் தன்மைகள், குணங்கள், லட்சணங்கள், பெயர்கள் இவைகளை குறித்து அதிகமாக வர்ணனையிலே சொல்லப்பட்ட புத்தகம் இதுதான். கிறிஸ்துவியல், கிரைஸ்டாலஜியிலே 20க்கு அதிகமான பெயர்களும் அடைமொழிகளையும் இந்த புத்தகம் பயன்படுத்துகிறது. இந்த எபிரேய நிருபத்தின் மூலமாகத்தான் இன்றைய நமது இறை வழிபாடு, இறை வேண்டல் இவைகளெல்லாம் நாம் ஒரு தெளிந்த புத்தியோடு பயன்படுத்துவதற்கு கையாளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ விளக்கங்களை பற்றிய திரளான உண்மைகளை இந்த நிருபம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்படி ஒரு குழப்பமான மனநிலைமையிலே இருந்த யூதர்களிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மனம் பிசகாமல், பின்மாற்றம் அடையாமல் அந்த விசுவாசத்திலே நிலைத்திருப்பதற்கும், உலகளாவிய மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவானவர் தேவை, அவரை பிரசங்கிப்பதற்காகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம், அதாவது யூதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் என்பதை விளக்கப்படுத்தியும், இந்த பாடுகளும் இந்த கஷ்டங்களும் கிறிஸ்துவை நாம் அடைவதற்காக, கிறிஸ்துவிடத்திலே நாம் முழுமையாய் சேர்வதற்காக இருக்கிறது என்றும், நம்முடைய தொடரோட்டத்திலே தொடர்ந்து நாம் பயணித்து நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த சோதனைகளை எல்லாம் நாம் தவிர்த்து கிறிஸ்துவையே நோக்கி ஓட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு நிறைவு செய்கிறார் இந்த எழுத்தாளர்.